அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்பச்செயல் என்ற திருக்குறளுக்குனுங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம அரிசி பருப்புலாம் சேர்க்காமல் ஒரு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். ஒரு 10 பச்சை மிளகாய், இஞ்சி 3 துண்டு, ஒரு 50 கிராம் கொத்தமல்லி, அரை முடி தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு பொட்டுக்கல்லையும் தேங்காயும் ஃப்ரை பண்ண வேணாம், மீது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடுகு போட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு போடுங்க. வெங்காயத்தில் தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு எல்லா உப்பையுமே போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும். வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. நல்லா வெங்காயம் இதை போல் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண பிறகு 2 தக்காளி பழத்தை போடுங்க. 2 தக்காளி பழமும் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு, ரொம்ப சுவையாக இருக்கும். இதை போல் குழம்பு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 10 வெண்டைக்காய் அளவு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காய் அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் நம்மளே இது ரெடி பண்ணது, நிறைய மசாலா காம்போ ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். வேணும்னா எங்கள் சேனலை நீங்கள் போய் பாருங்கள். இந்த மஞ்சத்தூள் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது. இந்த மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு அதோடு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணது தானே, அதிக நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் அளவு கொதித்த பிறகு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பை இறக்க போகிற நேரத்தில் இந்த தயிரை சேர்த்து இறக்கிடலாம். இது மிக்சிலே அரைச்ச உளுத்தம்பருப்பு தான், அதில் தான் நான் இந்த வடையை செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக நல்லா புஃபியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வடை. இந்த வடையை அதோடு நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எல்லாேருக்கும் நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இந்த போல் மோர் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்கள் நிறைய மசாலா காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம். 500 ருபீஸ்க்கு 10 ப்ராடக்ட்ஸ் காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய நாங்களே ஹோம்மேடாக செஞ்ச மசாலா ஐட்டம்ஸ், ட்ரெடிஷ்னல் கஞ்சி மிக்ஸ் எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார்